ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுக்கு தம்பி பிறந்திருக்கான். இவங்க தான் அந்த தம்பியோட அம்மா. இவங்களும் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. இவங்களோட அம்மாவும் பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. காலையிலே இவன் பிறந்ததே எங்களுக்கு தெரியல. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இவன் அவங்க அம்மா கூட இருந்தான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு மாடு கன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு பிறந்தானா, இல்லை நைட்டு பாதி நேரத்தில் பிறந்தானா, இல்லை காலையில் பிறந்தானா எதுவுமே தெரியல. ஆனால் பிறந்துட்டான். பார்க்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருந்தான். படுத்திருக்கும் போது அவங்க அம்மா மாதிரியே தான் படுத்திருந்தான். மாடு கன்று போட்டால் பச்சை தீனி எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெறும் வைக்கல் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மாடு கன்றுக்குட்டி ரெண்டையும் குளிப்பாட்டி பூசெல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மாடு கன்றுக்குட்டியும் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் பால் நல்லா கறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். உங்கள் வீட்டில் மாடு இருக்கா, அதுவும் இந்த மாதிரி கன்று போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கன்றுக்குட்டி எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு கன்றுக்குட்டி எங்கள் வீட்டில் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் சீம்பால்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு சீம்பால் எடுத்தோடனே சாமிக்கு தான் படைத்தோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கொண்டு போனோம். நீங்கள் சீம்பால் சாப்பிட்ருக்கீங்களா, உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.